நமஸ்காரம். மானசம் ரக்ஷணம். எது போனாலும் பரவாயில்ல, மானம் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் மனசு. உயிர் போவதற்கு கூட பயப்பட மாட்டார்கள். மானம் போகாமல் இருக்க வேண்டும் என்பதிலே குழந்தைகள் முதல் மூத்தோர் வரை எச்சரிக்கையா இருப்பா. புராணத்திலே இதை சான்றாக காட்டுகிற கதைகள் நிறைய இருக்கின்றன. இதிகாசத்தில் ஒன்று மகாபாரதம். அந்த மகாபாரதத்தின் முக்கியமான திருப்புமுனை என்ன அப்படின்னு கேட்டா, திரௌபதி மான சம்ரக்ஷணம். பாண்டவர்கள் சூதாடி எல்லாவற்றையும் இழந்து முடிவில் திரௌபதியையும் இழந்தார்கள். அந்த திரௌபதிய சபைக்கு கூட்டிட்டு வர சொல்றான். அவோ வீட்டுக்கு விலக்காக அந்த புறத்தில் ஒதுங்கி இருந்த சமயம் துச்சாசனன் போய் அழைக்கின்றார். நாயகர் தாம் தம்மை தோற்றபின் எம்மை நல்கும் உரிமை அவர்க்கு இல்லை, புலை தாயத்திலே தோற்றிட்டார் பாண்டவர்கள், புவி தாங்குகின்ற துருவதன் மகள் நான், போடா வரமாட்டேன். துச்சாசனன் அவருடைய தலைமுடியை பிடித்து இழுத்து தர தர தரன்னு கொண்டு வந்து சபையில வீசினான். கௌரவர்கள் பக்கம் இருந்தவர்கள் எள்ளி நகையாடினர். பீஷ்மரும் விதுரரும் துரோணரும் கிருபாச்சாரியரும் அஸ்வத்தாமரும் தலை குனிந்தார்கள். பாண்டவர்கள் தலை குனிந்தார்கள். பீமன் பொறுவினான். அண்ணனாலதான் இந்த நிலைமை, சூதாடி இழந்துட்டானே, மானம் போச்சே. அப்ப துரியோதனன் நினைக்கின்றான், இன்னும் முழுசா போகல. ஐவரை கலந்த தேவி யாரடா இவள், தையல் சேலையும் கலைவாய் என்றார். காத்துக்கிட்டு இருந்த துச்சாசனன் திரௌபதியினுடைய மேலாடை துகிலை பிடித்து இழுத்து அவிழ்க்க முற்படுகிறார். அப்ப தன்னுடைய 2 கைகளையும் மார்புக்கு பக்கத்திலே இறுக கட்டிக்கொண்டு வஸ்திரம் நழுவாதவாறு பிடித்துக் கொண்டு, ஹே துவாரகா நாதா குவாகியாக வனந்தனா குவாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அபயதாம் ஹரி ஹரி ஹரின்னு கதறினா. கிருஷ்ணன் வரல. அவளுக்கு தெரிந்தது, நாம் நமது சொந்த தேகபலத்தை நம்பி 2 கைகளால் மார்பை பற்றி கொண்டு நம்பலத்தை நம்பி கண்ணனை அழைத்தால் வருவானா, ஞானம் பிறந்தது. உடனே 2 கைகளையும் தன்னுடைய தலைக்கு மேலே கூப்பினாள். வையகம் காத்திடுவாய் கண்ணா மணிவண்ணா, என் மனச்சுடரே ஐயாவின் பரமலரே ஹரி 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 என்றார். இந்த தமிழ் பாடல்கள் எல்லாம் மகாகவி பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் என்கிற நாடக பகுதி. 1972 என்று நினைக்கின்றேன். பொள்ளாச்சியிலே மகளிர் பள்ளியிலே நடந்த ஆண்டு விழாவிலே கண்ணதாசனுடைய தலைமையிலே அந்த விழா நடந்தது. அப்பொழுது எல்லா பள்ளிகளில் இருந்தும் அந்தந்த பள்ளி மாணவர்கள் ஒரு குழுவாக தங்களை இணைத்துக் கொண்டு நாடகங்களை நடத்தினார்கள்.
சரியாக கண்ணதாசன் மேடையிலே வந்து அமரவும் எங்கள் பள்ளியின் நாடகம் தொடங்கவும் சரியா இருந்தது. ஒரு 7வது வகுப்பு படித்துக் கொண்டிருப்பேன் என்று நினைக்கிறேன். என்னுடைய தாயாரின் சேலையை வாங்கி கொண்டு போய் அடியேன் திரௌபதியாக வேஷமிட்டுக் கொண்டிருந்தேன். சபரி எல்லாம் வச்சு, அதான் ஜடப்பட வேண்டியது இல்லையே, தலைவலி கோலம், சௌரி முடிய வச்சுண்டு நிறைய முடி இருந்தது. இப்ப மாதிரி இல்லை, நிறைய முடி இருந்தது. சௌரிய வச்சு பின்னி பூ முடித்து சேலை கட்டி செவையேறி அந்த பாஞ்சாலி சபதம் கவியரசன் முன்னாடி மகாகவியினுடைய பாடல்களை சொல்லி நான் திரௌபதியாக நடித்தேன். நான் நடித்தது நடிப்பு. ஆனால் திரௌபதி கதறுகிறாள், வையகம் காத்திடுவாய் கண்ணா, இந்த பூமண்டலத்தையே நீதானே காப்பாத்தற கண்ணா, மணிவண்ணா, எந்த மனச்சுடரே என்றாள். ஹிருத்கமலவாசா, என் இதயத்தில் உரைகின்ற தேவதேவனே, என்ன ரட்சிப்பாய், காப்பாத்துன்னு 2 கரம் கூப்பி கண்ணா என்று அழைக்கின்றாள். அந்த ஒலி துவாரகைக்கு கேட்டது. அடுத்த வினாடி அந்த உப்பரிகையிலே கண்ணன் கை தோன்றியது. அந்த கையிலே இருந்து ஒளி பிறந்தது. இவள் துகிலின் மீது பட்டது. துகில் வளர ஆரம்பித்தது. அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே, அவை எண்ணில் அடங்கா அடங்கா அடங்காவே, அவை எத்தனை எத்தனை நிறத்தனவே என்று கவி பாடுகின்றார். துச்சாசனன் கைகள் ஓய்ந்தன. அவன் கீழே மயங்கி விழுந்துட்டான். கை 2ம் அருந்து விழுவது போல் வலித்தது. அவ்வளவு தூரம் இழுத்திருக்கான். மலமாறி குவிந்து விட்டது சேலை. இறைவனுடைய அருள், பகவான் கண்ணன் கடவுள் ஆண்டவனுடைய அருள் பாண்டவருக்கு எப்போதும் உண்டு. என்ன தர்மம் எங்கிருக்கிறதோ அங்கு பகவான் இருப்பான். அன்பு இருக்கும் இடத்திலே, கருணை இருக்கும் இடத்திலே, தர்மம் இருக்கும் இடத்திலே, சத்தியம் இருக்கும் இடத்திலே கடவுள் இருப்பான். நெருப்பிலிருந்து பிறந்தவள் திரௌபதி. அப்படி அற்புதமா அந்த கண்ணன் தயவினாலே, கருணையினாலே திரௌபதியினுடைய மானம் சம்ரக்ஷணம். ரக்ஷணம்னா காப்பாற்றுறது, சம்ரக்ஷணம்னா நன்னா காப்பாற்றுறது. காப்பாற்றினான், நன்கு காப்பாற்றினான். எதை? மானத்தை காப்பாற்றினான். பாண்டவர் குலத்தின் மானத்தை, திரௌபதியின் மானத்தை, மகளிர் மானத்தை கண்ணன் காப்பாற்றினான். அதனால் அந்த கதைக்கு திரௌபதி மான சம்ரக்ஷணம் அப்படின்னு பேரு. அந்த அற்புதமான இந்த பகுதியின் தர்மம் என்ன தெரியுமா? அறம் வெல்லும். தர்மத்திற்கு சோதனைகள் வரும், முடிவில் தர்மமே வெல்லும் என்பதற்கு சாட்சியாக கண்ணன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை நம்பிய பக்தையான கற்பரசியான திரௌபதியை அவையிலே காத்தருளினான். பாரதம் தொடர்ந்தது. மானம் காக்க வேண்டும். எல்லோரும் பகவான் காப்பாற்றுவான் இருந்த முடியாது. பகவானை நம்பணும். முடிந்தவரை தங்கள் மானம் போகும் செயலிலே ஈடுபடாமல் தங்கள் மானம் காத்துக் கொள்வதற்கு உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்புங்கிற ஒரு நட்பதிகாரத்திலே கூட ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா எப்படி டக்குன்னு தன்னுடைய ட்ரெஸ் கொஞ்சம் நெகிழுகிற போது கை போய் டக்குன்னு பிடிச்சுக்கிறதோ அது மாதிரி உதவணும்னு சொல்றார். உலகத்திலேயே அர்ஜுனனின் நண்பன் கண்ணன் சமயத்தில்
தக்க சமயத்தில் வந்து அருள் புரிந்தான். கடவுளை நம்புங்கள், தக்க சமயத்தில் காப்பாற்றுவார். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், அறம் காப்போம். அதுதான் சனாதன தர்மம். நமஸ்காரம்.